தேர்தல் அறிக்கையில் கூறியபடி அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொன்னமராவதி குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பாக ஒன்றிய தலைவர் ஆர். தமிழ்செல்வி தலைமையில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு 26,000, உதவியாளர்களுக்கு 21,000 ரூபாய் வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை 10 லட்சம், உதவியாளர்களுக்கு 5 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் ஜோன்ஸ் மேரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு 26,000 மற்றும் உதவியாளர்களுக்கு 21,000 வழங்க வேண்டும் என 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் கோவில்பட்டி அனைத்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை 10 லட்சம், உதவியாளர்களுக்கு 5 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்க அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. சங்க ஒன்றிய செயலாளர் அம்பிகா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் டிஏவுடன் கூடிய ஓய்வூதியம் 9,000 வழங்க வேண்டும், 10 ஆண்டு பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருக்கும் மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் ஒலி மாசு ஏற்படுத்தும் மினி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தங்களது கோரிக்கை மனுவினை வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியனிடம் கொடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்ற முதியவர் வந்தவாசிகள் செயல்பட்டு வரும் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்றபோது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்துவிட்டு கார்டை அபகரித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 16,500 ரூபாய் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் நூதன முறையில் கார்டை மாற்றி திருட்டில் ஈடுபட்டு அரியலூரை சேர்ந்த சிவானந்தம் என்ற இளைஞரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து தாரமங்கலத்திற்கு புறப்பட வேண்டிய அரசு நகர பேருந்து திடீரென பழுதடைந்தது. இந்நிலையில் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து கொடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அங்கே வந்த மற்றொரு பேருந்தில் பயணிகள் ஏறிய போது வேறு ஒரு மாற்று பேருந்து வரும் என்று அதிகாரிகள் கூறியதால் பயணிகளும் மாணவிகளும் அலைக்கழிக்கப்பட்டனர். பின்னர் 1 மணி நேரத்திற்கு பிறகு அரசு நகர பேருந்து வரவழைத்து அதில் பயணிகளும் மாணவிகளும் ஏறி சென்றனர். சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் சங்ககிரியில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு வருகின்ற 17ஆம் தேதி நடக்கவுள்ள திமுக பவள விழாவில் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் கழகத்தினர் அனைத்து இடங்களிலும் கழக கொடிகளை ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் சங்ககிரி பேரூராட்சி விரைவில் நகராட்சியாக அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள 2 பேருந்து நிலையங்களையும் முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் ரா. பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S. அம்பேத்குமார் ஆகியோர் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி பேசினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர் சீதாராம் யெச்சூரி படத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து வட்டார செயலாளர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் மாநில கரும்பு விவசாயிகள் சங்க உறுப்பினர் ஹரிதாசு, CPM மாவட்ட குழு உறுப்பினர் யாசர் அராபாத் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் சிவகாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்க வலியுறுத்தியும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 9,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர்.